ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான பொசிஷன்ஸ்க்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த கோர்ஸில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி தெரபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறது, இல்லைனா நர்ஸ், அதுவும் இல்லைனா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக ஒர்க் பண்ணலாம். என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி பேக்கேஜ் ஆவரேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட், கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட், அடல்ட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், நியோனேட்டல் ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட், இந்த மாதிரி இன்னும் சில பொசிஷன்ஸ்லாமே இருக்குது. இந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்க்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸை டயக்னோசிஸ் பண்ணுறது, கார்டியோபல்மனரி ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 லேக்கில் இருந்து 3.5 லேக் வரைக்குமே ஆனுவலாக சேலரி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்து கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஹைஜீன், பயாப்சி, ஏர்வே ஆப்லேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது, ரெஸ்பிரேட்டரி டிசீஸை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக இருப்பீங்க. எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 லேக்கில் இருந்து 12 லேக் வரைக்குமே ஆனுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அலர்ட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் கேர், அப்புறம் இன்டர்வென்ஷன் சப்போர்ட், அடுத்து அசஸ்மெண்ட்க்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் கோஆர்டினேஷனோட இருப்பாங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 2.9 லேக் வரைக்குமே ஆனுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக நியோனேட்டல் ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா லேபர் அண்ட் டெலிவரியில் இருக்க நியூ பர்ன்ஸ், அப்புறம் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸில் இன்ஃபேன்ட்ஸ், அப்புறம் அடல்ட் பேஷண்ட்க்கு ரெஸ்பிரேட்டரி கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனை பொறுத்து 2.5 லேக்கில் இருந்து 6.3 லேக் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்க்கு மேனேஜ்மெண்ட் சைட், எமர்ஜென்சி கேர், டிசீஸ் ப்ரிவென்ஷன், அப்புறம் பல்மனரி டிசார்டர்ஸை இயர்லியாக டிடெக்ட் பண்ணுறது மாதிரியான பல ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட அனாட்டமி, ஃபிசியாலஜி, ரெஸ்பிரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்னு இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.